ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி எர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓவில் இப்போ கரண்ட்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்ன வந்திருக்கு, எந்த அளவுக்கு அது நம்ம ஒர்க் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வித்ராவல் எப்போ ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பிளாக்ல இருக்க ஐடிஸ் எல்லாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணிக்க போகிறோம், இதை சம்மந்தப்பட்ட ஆடியோஸ் நிறையா வந்திருக்கு. எல்லா ஆடியோஸுமே கிளியராக கேளுங்க. ஏன்னா கண்டினியூக்கான ஆடியோஸ் கிடையாது. அது எதுவும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது எல்லா ஆடியோஸும் ஃபுல்லாக கேட்டுருங்க. ஏன்னா இதுக்கு மேலே நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஐடிஸ் டெர்மினேட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு கம்பெனியில் அதே ஆடியோலேயே சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றதையும் நீங்கள் கேட்டு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் ஓரளவுக்கு நான் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாருமே கேட்குறது, இதெல்லாம் ஓகே, நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்குறது எல்லாமே ஓகே, ஒர்க்குன்னு ஒன்று எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் நிறைய பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வித்ராவல் எப்போ அப்படின்ற கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குமே எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஒர்க் நம்ம மேக்ஸிமம் ஏப்ரல் 15th ஆர் 16th அந்த டேட்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 1 or 2 days டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டேட்டில் கம்பல்சரி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் ஏப்ரல் எண்டுக்குள்ளே இப்போ வேலெட்டில் இருக்க எல்லா பேமெண்ட்டுமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து வச்சுருவோம். வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். நமக்கு பேங்க்குக்கு ஏப்ரல் 30 நமக்கு பேமெண்ட் வந்துடும். அதாவது ஏப்ரல் எண்டுக்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்துடும். இந்த 2 கொஸ்டின் தான் அதிகமாக போயிட்டு இருந்தது. அதுக்கான ஆன்சர் இவ்வளோ தான். இனி இந்த கொஸ்டின் கன்ஃபியூஷன் யாருக்கும் வேணாம். நெக்ஸ்ட்டு ஐடிஸே நான் பிளாக்கில் இருக்குது. ஐடி பிளாக்கில் இருக்குது. ப்ரொஃபைல் ஃபில் பண்ணல, பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணல, ஜஸ்ட்டு மெயில் மட்டும் கம்பெனிக்கு போட்டிருக்கேன் அப்படின்றவங்களுக்கான சொல்யூஷன் தான். இன்றைக்கி நமக்கு நோட்டீஸ் போர்டில் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதை நம்ம எந்த மெத்தடில் கிளியர் பண்ணுவோம், கமாண்டர் மூலமாக கிளியர் பண்ணிக்க முடியுமா இல்லை கம்பெனி அட்மின் சைட் மூலியமாகவே கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மெத்தடில் கண்டிப்பாக எல்லாருமே கிளியர் பண்ணிக்கலாம். யாரும் பேனிக் ஆக வேணாம். ஐடி பிளாக்கில் இருக்குது, நான் எப்படி வித்ரா ரிக்வஸ்ட் தர போகிறேன், டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேத்துக்கு இருந்துச்சு. அதுக்கான ஆன்சர் இன்றைக்கி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், எதனால நம்ம மே மந்த்து, மார்ச் மந்த்து, ஏப்ரல் மந்த்துன்னு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது கொஸ்டினுக்குமே சார் ஆன்சர் சொல்லியிருக்காரு. அதாவது டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிற டேட்டு ஃபஸ்ட்டு மார்ச்னாங்க, அடுத்தது ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படிங்கிறதையுமே சார் நோட்டீஸ் போர்டில் கிளியராக சொல்லியிருக்காரு. கம்பெனி சைடு நம்ம எல்லா ஒர்க்கும் கிளியராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ளே ஸ்டோர் ஆப் முதற்கொண்டு எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. பட் நம்ம கவர்மெண்ட் சைடு ஒரு சில அப்ரூவல் வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அப்ரூவல் வரக்கூடிய கேப்பில் தான் நம்ம இப்போ இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிடணும். அப்ரூவல் வந்தோடனே டேரெக்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுன்ற கான்செப்ட்னால நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபைலு, சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ண சொன்ன ரீசன் அது கிடைச்சோடனே நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நமக்கு 15th அப்போ 15, 16 இந்த டேட்டில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அப்ரூவலாக வந்தால் தான் நம்மளோட ஆப்புமே ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள் ஃபோன் ப்ளே ஸ்டோர் எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் அப்படின்னா ஆப்பில் பண்ண போகிறோமா அப்படின்ற கொஸ்டின் கிடையாது. நம்ம போர்ட்டலில் தான் எப்போ போல் வெப்சைட்டில் பண்ணுவோம். ஜஸ்ட் அந்த ஆப் அதுக்கு நமக்கு தேவைப்படுது. அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஆப்பில் என்ன ஒர்க் செய்ய போகிறோம், அந்த ஆப் நமக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு பிளான் எக்ஸ்ப்ளனேஷனாக கிளியராக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாத நமக்கு அதர் கம்பெனிலேருந்து சப்போர்ட் வந்திருக்கு. ஏன்னா அவங்க மூலிமா தான் இப்போ நம்ம நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். அவங்களோட ஆப்புமே ரெடி ஆகணும், அதுக்காகவும் வெயிட்டிங். அதுவும் முடிஞ்சது, கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சோடனே நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த ஒரு ரீசன்னால தான் ஒர்க் டிலே ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி டிரான்சாக்ஷனு, சேல்ஸ் ரிலேட்டடாக அதிகமாக இருக்குது. ஏன்னா வரப்போ கான்செப்ட் பேஸ் பண்ணி பேங்க் சைடு நிறையா அப்ரூவல் வாங்கணும். இத்தனை மெம்பர்ஸ்க்கு நம்ம பேமெண்ட் போடணும், இத்தனை க்ரோர்ஸ் ஆகும், எத்தனை நாளைக்குள்ளே பண்ண முடியும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே முதல்ல ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா வித்ராவல் கொடுத்துட்டு பேமெண்ட் போட போகும்போது இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ற ரீசனால் இதையுமே கிளியர் பண்ணிக்கலாம்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருக்காரு.
ஒரு 6 to 8th மந்த்துக்கு அப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு பர்மனன்ட் ஜாப்ஸ் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம கூட கம்பெனி டைப் வச்சுருக்கிற கம்பெனி பேஸ் பண்ணி 100 மெம்பர்ஸ்க்கு பர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஜாப் கிடைக்க போகுது. அது எது ரிலேட்டடாக அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா கம்பல்சரி அவங்க 100 மெம்பர்ஸ்க்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத இப்போ யாரெல்லாம் எஸ்பிஓவில் வரக்கூடிய பர்மனெண்ட் ஸ்டாஃப் அப்படின்றதையுமே சார் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் பர்மனெண்ட் அப்படின்னா அப்போ அவங்க அப்படியே இருந்துடுவாங்களா, அவங்க மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலுமே அவங்கள எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கிடையாது. கீழே மெம்பர் சைடுலேருந்து கம்ப்ளைண்ட் வந்தால் கண்டிப்பாக அவங்களையுமே வந்து டிஸ்மிஸ் வரைக்குமே கொண்டு போவோம்னு சார் சொல்லிட்டாரு. அது நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் ஏன் சிங்கிள் பாயிண்ட்டாக சொல்கிறேன்னா, நோட்டீஸ் போர்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நான் ஓரளவுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா விஷயத்தையும் நாம் இங்கே சொல்லிட்டோம் அப்படின்னா நோட்டீஸ் போர்டு நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. சார் சொல்கிற விஷயம், நோட்டீஸ் போர்டுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ கம்பல்சரி அத்தனை வியூஸ் கம்பல்சரி வந்திருக்கணும்னு சொல்கிறாரு. உங்களோட டீம் மெம்பர்ஸ் ஒரு நபரை நீங்கள் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டுருந்தீங்கனாலும் வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ அவருக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். அதன் மூலிமா அவருக்கு தகவலை கொடுத்து நோட்டீஸ் போர்ட் பார்க்க சொல்லுங்கள். வேறு எதுவும் ஒர்க் இல்லை. அதை அவர் பண்ணிட்டானாவே பாதி ப்ராப்ளம் க்ளோஸ் ஆகிடும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நோட்டீஸ் போர்டு பார்க்கல அப்படின்றது பட்சத்தில் நம்ம ஐடி டிஸ்மிஸ் டெர்மினேட் என்ன வேணாலும் ஆகலாம். எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு ரேண்டமாக வந்து 50 ஐடிஸேது நம்ம கம்பெனியில் டெர்மினேட் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னா, ஜென்ரலாக கால்ஸ் வரும். கால்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக கொடுத்த ஆடியோஸ் பற்றி கம்பல்சரி கேட்பாங்க. அதை நீங்கள் கிளியராக சொல்லலை அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கிடையாது, ஐடி பிளாக் ஆகிடும் சொல்லி சார் சொல்லிட்டாரு. ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்குது அப்படின்னா ஐடியா க்ளோஸ் ஆகிடும். அதாவது ஐடி பிளாக் ஆனதும் கம்பல்சரி 30 டேஸ்க்கு பிறகு தான் அன்லாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டைம் இதே மாதிரி உங்கள் ஐடி பிளாக் ஆகிடுச்சுன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது, ஐடி டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு இதையும் கிளியராக சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் இருக்க இமேஜஸ் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த 15 நாளைக்கு நம்ம எஸ்பிஓவில் என்ன ஒர்க் நடக்க போகுது அப்படின்றத சார் சொல்லியிருக்காரு. பேன் கார்டு வெரிஃபிகேஷன். அந்த பேன் கார்டு வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, அது அட்மின் டீம் ஒர்க்கு. அது அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. மேபி பேன் கார்டு ஏதோ தப்பாக இருக்குன்னா மெயில் மூலிமா அவங்கள காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிடிஓ அண்டு டிஎல் பேஸ்டு டீம் ஸ்ப்ளிட்டு. பிடிஓவுக்கு டிஎல்லும் பேஸ் பண்ணி டீம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த டீம் அந்த குரூப் வந்து கண்டினியூ ஆகாது. குரூப்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவிலே குரூப்பில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நோட்டீஸ் போர்டு மீடியா குரூப் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு பிறகு இப்போ உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி தருவாங்க. அந்த குரூப்பில் நம்ம கம்பல்சரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா, மேக்ஸிமம் 17 கமாண்டர்ஸ் அப்படின்னா 17 கமாண்டர்ஸ்க்கு குரூப் பேஸ் பண்ணி அதுலேருந்து ரிலேட்டடாக செப்பரேட்டாக குரூப்ஸ் புரியும். அந்த இமேஜுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கமாண்டர்ஸ் கீழே 20 பிடிஓ ஈச் கமாண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கமாண்டர் கீழே 20 பிடிஓ மெம்பர்ஸ் வருவாங்க. அந்த 20 பிடிஓஸ் மெம்பருக்குமே ஒரு நபருக்கும் 3 டிஎல்ஸ் வருவாங்க. அந்த ஒவ்வொரு டிஎலுக்கும் நமக்கு எத்தனை ஃபேமிலி கவுண்ட் வரும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஈச் டிஎல்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஸில் நமக்கு வந்து குரூப்ஸ் க்ரியேட் ஆகும். இதில் கம்பல்சரி நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடணும். உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் முதற்கொண்டு இதில் தான் வரணும். ஏன்னா இப்போ வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் யார் யாருக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது, பேமெண்ட் வந்திருக்கா வரலையா, பேமெண்ட் ப்ரூஃப் எப்படி வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். முக்கியமான ஒரு விஷயம், 24 ஹவர்ஸில் நோட்டீஸ் போர்டில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரீச் பண்ணிருக்கணும்னு இல்லை, கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த ஒர்க்கை. அதுக்காக தான் இந்த மாதிரி டீம் ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கும் போது எந்த அளவுக்கு அதை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றத விட ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது கம்பல்சரி இவங்க இந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மெம்பர்ஸ் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க போது தாராளமாக உடனே வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த ஒரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அகைன் ஃபார்ம் ஃபில்லிங் மெத்தட்.
மிஸ்டேக் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைலில் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே இன்னொரு சான்ஸ் தராங்க. அதில் நம்ம அந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணிக்கலாம். அதர் இஷ்யூ ரிசால்வ்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு, சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, பேமெண்ட் நாட் ரிசீவ்டு எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த 15 நாளையில் அந்த ஒர்க்கையுமே கிளியர் பண்ணிடலான்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 15 நாளையில் க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஒன்று நம்ம வந்து நம்மளோட டேஷ்போர்டில் இருக்கும். நிறைய பேருக்கு அது ஒரு சிலருக்கு அது என்னன்னே தெரியாத கூட இருக்கலாம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு டெமோ மாதிரி செக் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு யாரும் அதில் உங்களோட பர்சனல் டேட்டாஸை ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட தான் அது. பட் பர்சனல் டேட்டாஸ் ஃபில் பண்ணுறது மூலிமா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டிப்பாக அது எஸ்பிஓ பொறுப்பு இல்லை. எஸ்பிஓ அதை கிளியராக சொல்லிட்டாங்க. பர்சனல் டேட்டாஸ் யாரும் அப்லோட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஒர்க்குக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பிடிஓ அண்டு டிஎல் எப்படி நம்ம வந்து ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணுவோம், எப்படி அவங்கள வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோன்றதுக்கு நமக்கு ஃபார்ம் தருவாங்கன்னு சொல்லிட்டேன். அது கீழே எத்தனை மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அகைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கு நம்ம கான்செப்டில். இன்னும் கான்செப்ட் சார் எதுவும் சொல்லலை. அதில் வந்து சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, கோல்டு அண்ட் டைமண்ட்டுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரியில் தான் வருவாங்க. சில்வருக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். கோல்டு அண்ட் டைமண்ட்குள்ளே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. பட் அந்த சில்வர் அப்படின்றது டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி பேசிக் ப்ரீமியம் அப்படின்ற கான்செப்டும் கிடையாது. எல்லாம் ஒன்று தான் அப்படின்றதையுமே சார் சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லாமே காமன் லெவல் தான் சொல்லிட்டாரு. சில்வருக்கும் இப்போ வரக்கூடிய ஃப்ரீ மெம்பர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா சில்வரில் இருக்கவங்க அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயில் இருக்கவங்க வரப்போகிறாங்க இப்போ. அதனால் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சார் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம அப்கிரேட் ஆக முடியுமா அப்படின்றதுக்கு ஆன்சர் இருக்குது. பட் எப்படி நம்ம அப்கிரேட் ஆக முடியும் அப்படின்றது நம்ம பிளான் ஒன்று வந்தோடனே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த டைம் சார் நோட்டீஸ் போர்டில் கிளியராக ஆடியோ கொடுத்துட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கம்பல்சரி நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.